Sony users-க்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. Also iPhone 12 கம்பேர் பண்றப்போ iPhone 13 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்க கூடவே இந்த வார லான்ச் ஆன புது கேஜெட்ஸ் கலெக்ஷன்ல டெக் உலகத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. Hey guys, என் பேர் ஜோ. வெல்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, இந்த வாரம் என்னென்ன புது கேஜெட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது Poco C31. இந்த போனை பவர் பண்ணக்கூடியது MediaTek Helio G35. இதுக்கு அடிஷனலா 5000 mAh பேட்டரி இதுல இருக்கு. Poco C சீரிஸ்னாலே ஒரு பட்ஜெட்டான ஸ்மார்ட் போன். இந்த போனை ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்டான 3GB RAM 32GB இன்டர்னல் வந்து 8000 rupees and 4GB RAM 64GB இன்டர்னல் வந்து 9500 rupees. இந்த போன் Flipkartோட பிக் பில்லியன் டே சேல் அப்போ அவைலபிளா இருக்கும். நல்ல ஒரு பட்ஜெட் போன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த போன் வந்ததுக்கு அப்புறமா இதோட ரிவ்யூ பார்த்துட்டு இந்த போனை வாங்கிக்கோங்க. செகண்ட் லான்ச் பண்ண போன் Xiaomi 11 Lite NE 5G. எவ்வளோ பெரிய பேரு. இதுல இருக்கக்கூடியது 6.55 inch full HD plus AMOLED display. ஹை ரிஃப்ரெஷ் ரேட்காக 90 Hz ஸ்கிரீன் இருக்கு. இத பவர் பண்ணக்கூடியது Snapdragonோட 778G ப்ராசஸர் 6 or 8GB ரெண்டு வேரியன்ட்லயும் கிடைக்குது. இதோட பிரைசிங் பார்க்கறப்போ 6GB வேரியன்ட் வந்து 27000 rupees and 8GB வேரியன்ட் வந்து 29000 rupees. இந்த போன் கொஞ்சம் பிரைஸ் அதிகம் தான். பட் ஏன் அதிகம்னா இதுதான் இருக்கறதுலே ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன். இதோட திக்னஸ் வெறும் 6.81 mm தான். ஆல்சோ இதோட வெயிட் வெறும் 158 கிராம் தான். சோ இப்போ வரக்கூடிய போன்ஸ் எல்லாம் ரொம்ப திக்கா இருக்கு, கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ இந்த போனோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரத்துல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. சோ Lenovo தரப்புல இருந்து 5 புது லேப்டாப்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஒன்னு Xiaomi Pro Intel Edition, Xiaomi Pro Ryzen Edition, Yoga 13s Ryzen Edition, Xiaomi Air 14, Xiaomi Air 14 Plus. இந்த 5 புது லேப்டாப்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா புதுசா லான்ச் பண்ண Windows 11 இதுல ப்ரீ இன்ஸ்டால்டாவே வருது. சோ இந்த வித்தியாசமா பேர் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸை இப்ப கரண்டா சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதே கொஞ்சம் பேர் மாத்திட்டு கூடிய சீக்கிரத்துல இந்தியாலயும் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்றப்போ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸ்டே டியூன். Canon தரப்புல இருந்து ரெண்டு புது கேமராஸ் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நான் இப்ப டிஸ்ப்ளே பண்றேன். சோ இந்த ரெஜிஸ்டர் பண்ண ரெண்டு புது கேமராவும் Canonோட புது மிரர்லெஸ் ஆன RF மவுண்ட் வச்சிருக்கக்கூடிய APC பாடியா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இது உண்மையா இருந்துச்சுன்னா Canonோட லோவர் எண்ட் DSLRல இருக்கக்கூடிய 600 சீரிஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பேசிக் மிரர்லெஸ் மவுண்ட்டும் அவங்களோட 90D சீரிஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மிட் ரேஞ்சான APC பாடி லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல இருந்து கிளியரா தெரியுது DSLRs எல்லாம் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஃபியூச்சரா இருக்கக்கூடியது வெறும் மிரர்லெஸ் தான்ட்டு. Sony யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். Tamron தரப்புல இருந்து ஒரு புது லென்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இது வைட் 35mm ல இருந்து 150mm வரைக்கும் ஜூம் ஆகக்கூடிய f2 to 2.8 லென்ஸ். இவ்வளவு ஒரு வெர்சடைலான ரேஞ்ச், அதுவும் இவ்வளவு ஒரு பிரைட்டான ஹெட் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அதுவும் Tamron லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் லென்ஸ் இதுதான். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா $1900. இந்தியன் கன்வர்ஷன்ல எப்படியோ 1,40,000 rupees வந்துருது. இது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் இந்த சிங்கிள் லென்ஸ் மூலமா நிறைய குட்டி லென்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இந்த ஒரே லென்ஸ் இருந்தாலே மல்டிபிள் விஷயத்துக்கு வெர்சடைலா யூஸ் பண்ணிக்கலாம். Xiaomi தரப்புல இருந்து வெர்ஷன் 2 ட்ரிம்மர் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. 2019ல இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் லான்ச் பண்ணப்போ நான் வாங்கினது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வெர்ஷனை கம்பேர் பண்றப்போ இந்த புதுசுல இன்னும் ப்ரிசைஸான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக IPX7 பாடி இருக்கு. முக்கியமா இத டைப் C சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. சோ இங்க வெளியில எடுத்துட்டு போனாலும் இதுக்காக தனி அடாப்டர் எடுத்துட்டு வராம நம்ம போன் சார்ஜரே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணாலே இப்போ 90 minutes வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேட்டரி இருக்குன்னு இப்போ இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு சின்ன டிஸ்ப்ளேயும் கொடுத்திருக்காங்க. பிரைசிங் பாக்குறப்போ இத 2000 rupeesக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே சேல்ல இது வந்து 1800 rupeesக்கு விக்கிறாங்க. 2016ல ஏர்டெலும் வோடஃபோன் ஐடியா சேர்ந்து ஜியோக்கு POI அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர் கனெக்ஷன்ஸை டினை பண்ணிருக்காங்க. இதனால ஜியோக்கு அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி ரொம்பவே எஃபெக்ட் ஆயிருக்கு. இது ஆன்டி கன்சியூமர் அண்ட் அகைன்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால DOT அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இப்போ இந்த ஏர்டெலுக்கும் வோடஃபோன் ஐடியாவுக்கும் சுமாரா 3050 crores ஃபைன் போட்டிருக்காங்க. இதுல ஏர்டெல் 1050 crores-உம் வோடஃபோன் ஐடியா 2000 crores-உம் இன்னும் 3 weeksல கட்டணும்னு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு இஷ்யூல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியான நியூஸ், ஆல் ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ் சொல்லக்கூடியவங்க iPhone 13லயும் 13 Proலயும் இப்போ ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல கண்டக்ட் பண்ண நிறைய டெஸ்ட் வந்து இந்த போனோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக. சோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு கேஸும் போடாம போனை வந்து அப்படியே
நிறைய விதமா ஃபேஸ் டவுன், சைட்ல இருந்து, பேக்ல இருந்து இப்படி போட்டு பார்த்ததுல ஒரு ரிசல்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் ஐபோன் புதுசு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த உடஞ்ச விதம் வச்சு பார்க்குறப்போ ஐபோன் 12 எப்படி உடஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த ஐபோன் 13 உடஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐபோன் 13ஓட டியூரபிலிட்டி ஐபோன் 12 மாதிரி எக்ஸாக்ட் சேமா தான் இருக்குன்ட்டு இவங்க தரப்புல இருந்து இப்போ சொல்றாங்க. பட் ஒரு விஷயம், இந்த ஆப்போட புது ஐபோன் கேசஸ் இன்க்ளூட் பண்ணி டிராப் டெஸ்ட் பண்ணப்போ இதோட வித் ஸ்டாண்ட் பவர் வந்து இன்னும் பெட்டரா இருக்குன்ட்டு, இன்னும் வே டியூரபிளா இருக்குன்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு ஐபோன் டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னா ஆப்பிள் சென்டர் கிட்ட போனா 40 to 50,000 rupees ஆகும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ பெட்டர் நீங்க இந்த புது ஐபோன் வாங்குறீங்கன்னா இந்த ஐபோன் கேஸையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.